அண்ட் ப்ரீவியஸ் வீக் கோல்டு நம்மளுக்கு எல்லா வீக்குமே பை தான், அது எந்த டவுட்டும் இல்லை. இன்னமும் பை ஆகும். இது ஒரு ரேட் கட்டுக்கே வந்து இவ்வளோ போச்சு. ஒரு ரேட் கட்டுக்கும் 5% போவோன்றாங்க. நம்ம ஓவராலாக இங்கே வந்து 10% நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு இன்னும் $360 மேலே போனோம். ஓகே, அப்போ $3,600 $3,684 இருக்கு. அப்போ அரௌண்ட் $370. அப்படின்னா நான் அவங்க சொல்ற அந்த டார்கெட்ஸ் இருக்கு, ஜேபி மார்கன், கோல்ட்மேன் சாக்ஸ்லாம் சொல்றாங்கல்ல, இயர் ரெண்டுக்குள்ளார ஒரு $4,000 ஹிட் ஆகும்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை கொடுத்துரும் போல ஈஸியா. அந்த மாதிரி தான் இருக்கு இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் நடக்கிறத பார்த்தாலுமே. ஓகே, இந்த மண்டே இந்த இடத்துல நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டடா இருந்தேன். ரீசன் ஐஆர்எல். நம்ம 3 எடுத்துருந்தோம் கைஸ், EU GU கோல்டு மூணுத்துலயுமே வந்து பொசிஷன்ஸ் புக் பண்ணியிருந்தோம். மூணுமே ஓகே தான். அதுவும் எஃப்ஓஎம்சி முன்னாடி எக்ஸிட் ஆயாச்சு. எஃப்ஓஎம்சி வெயிட் பண்ணலாம் எக்ஸிட் ஆகல. சரி, நம்மளுக்கு பொறுத்தவரை இன்னும் 11th, பட் அங்கே போகவே இல்லைல்ல, அப்படியே தானே இருந்தது. தென் நல்ல என்ட்ரி 4 hours 1 hours இருந்தது. சைட் ப்ரோ நீங்கள் கூட வந்து எடுத்து எக்ஸிட் ஆகிட்டீங்க. அதுவும் நல்லா டீப் த டவுன் இன்ட்ராடேல எடுத்தீங்க, சிங்கிள கூட எடுக்கல. எக்ஸாக்ட்லி இந்த இடத்துல. ஆமா ப்ரோ, ஸ்விங்ல தான் எடுத்தேன். அது 15 மினிட்ல எடுத்து அந்த லோவா தான் எஸ்எல்ஆ வச்சுட்டு உட்காந்துருந்தேன். பொறுப்பு இல்லாம எக்ஸிட் ஆயிட்டேன். ஆமா, அதுவும் ரொம்ப அடியில எடுத்தீங்க. நல்லா டீப் டிஸ்கவுண்ட் அது. ஆமா, அதை எடுத்திருந்தா எனக்கு 10 hours மேல நல்ல சாலிடா பயங்கரமா ப்ராஃபிட் புக் ஆயிருக்கும். நானே லேட் என்ட்ரி ப்ரோ, அது வந்து 2 o'clock தொட்டுது, 3 o'clock தொட்டுது. நான் 3 o'clock தான் வந்து பார்த்தேன் லேட் என்ட்ரி. எனக்கு லக்கு அது. ஆனா எல்லாருமே எடுத்துருக்கலாம், ரொம்ப நேரம் ரேட் இருந்தது. ஆமா, நான் அது ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் ஆனனாலதான் சரி இது இன்னும் டிஸ்கவுண்ட்டுக்கு போயிருமோன்னு ஒரு டவுட்ல எக்ஸிட் ஆயிட்டேன். அது 3 o'clock மேல உட்காந்துருக்கலாம் ப்ரோ, அதுக்கு மேல ஸ்வீப் ஆகல பாருங்க. ஏன் 3 o'clock நான் இம்பார்ட்டண்டா பேசுறேன்னா, நம்மளுக்கே தெரியும் சில்வர் புல்லட் லண்டன்ல அதுதான் வரும். நான் அரௌண்ட் பொசிஷன்ஸ் ஓட விட்டுட்டு இருந்தேன் கைஸ். மார்னிங் தான் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது இந்தியன் டைம்ல மார்னிங் க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எப்பன்னு சரி ஞாபகம் இல்லை, அப்டேட் பண்ணிருப்பேன். புக் ஆனது ஒரு 3 hour நோ சம்திங் தான். கோல்டு நான் ரொம்ப ஐ பார்த்தேன், போயிடும் போல, அடிச்சு தூக்கிடும் போலன்னு பார்த்தேன். போல நம்மளுக்கு தேவையான அளவுக்கு ப்ராஃபிட்ஸ் வந்துருச்சா, தாராளமா போதும். படிச்ச மாதிரியே இருக்கு, அக்யூமுலேஷன், மேனிபுலேஷன் கரெக்டா எம்எஸ்எஸ் கொடுத்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆயிடுச்சு. இந்த ஒரு செட்டப் மட்டும்தான் கோல்டு வந்தது. ஆஃப்டர் எஃப்ஓஎம்சி செல் செட்டப்ஸ் வந்து எனக்கு ட்ரை பண்ணணும்னு ஆசை தான். ஆனா நான் வந்து ரொம்ப ப்ரிசீஸா பார்த்தேன். ஏன்னா இந்த ஸ்வீப் ஆச்சு இல்ல, கம்பல்சரி இதுக்கப்புறம் வந்து ஒரு லிக்விடிட்டி கலெக்ஷன் ரீட்ரேஸ்மெண்டாவது போகும். சும்மா இது வரைக்கும் வந்துடும், ஈஸி அது இந்த பாயிண்ட் கவர் பண்றது. ஆனா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா கொஞ்சம் அதிகம் தான். இங்க வந்து போகும்னு பார்த்தேன், கம்முனோ கான்டென்ட் இந்த ஓபி வரணும்னு வரல. அது என்னோட ஹை எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எனக்கே தெரியும். சிஇ மட்டும் வந்து போச்சு, நான் அதெல்லாம் எடுக்கல, அப்டேட்டே பண்ணல. நான் சிஇலாம் நான் இது எடுத்ததே இல்லை. அது நான் பேக் டெஸ்ட் பண்ணனே கண்டி லைவ்ல எனக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வர மாட்டேன், எடுக்கவே மாட்டேன். ஈவன் தோ இதை பாருங்க எல்லாமே நல்ல ஸ்வீப் தான், பட் எடுக்கல. இது ஒரு என்ட்ரி நம்மளுக்கு கோல்டுல பக்கா என்ட்ரி. தென் இதே இடத்த வந்து திருப்பி தொடுது பாத்தீங்களா, இதெல்லாம் தான் நான் வந்து என்டர் ஆகாதீங்கன்னு சொல்றேன். இதெல்லாம் ட்ரஸ்ட் பண்ண முடியாது. நிறைய பேருக்கு அந்த டவுட் வருது. நான் ஐஆர்எல் வந்தா நான் நம்புவேன், அவ்வளவுதான். இப்போ நான் இதுல ஈஸியா ஓபின்னு சொல்லிட்டு எடுக்கலாம். எனக்கு மேபி ஒன்று இந்த லோ ஸ்வீப் பாயிண்ட் எல்லாம் நான் உள்ள போறதுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பேன். நான் சொல்றது இதை சொல்றேன். நான் இப்போ ப்ரிவியூ சொல்றேன், உங்களுக்கு கோல்டு ப்ரிவியூ சொல்லிடுறேன். நான் ஒரு பேரா ரிவ்யூ சொல்லிட்டு ப்ரிவியூ அப்படியே போயிடுறேன். மொத்தமா பார்த்தா ரொம்ப டைம் ஆகுது. இப்போ இது வந்து ஸ்வீப் ஆயிட்டு இருந்தா மேபி ஓகே, எனக்கு எஸ்எஸ்எல் இல்லை. ஆனா இது பார்க்கறதுக்கு வந்து ஒரு ஸ்விங் பாயிண்டா தான் ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு ரெக்கவரி கூட வந்துடும் பாருங்க, சரிதா? ஸ்விங் பாயிண்டா தான் ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுவேன், எஸ்எம்டி இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ண போவேன். இதை பாருங்க, மண்டே டு தேர்ஸ்டே நீங்க எக்ஸ்ஐஜி யூஎஸ்டியோட போய் பார்க்கலாம். ஃபிஃப்டீன்த் டேட் டு 18th date. Sir, good morning. Sorry to disturb. Are you sharing the screen, sir? ஸோ ஸ்க்ரீன் ஷேரிங் தான் சார் இருக்கு. இல்லை, எனக்கு தெரியல, அதனால சார் கேட்டேன். கைஸ் மொத்தம் தெரியுதுல்ல ஸ்க்ரீன் ஷேரிங்? ஓகே சார், உங்க சைடில் ஏதாவது ப்ராப்ளம் சார்? வேணும் டிஸ்கனெக்ட் ஆகிட்டு திருப்பி ரீகனெக்ட் பண்ணி பாருங்க. ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார்.
ஸ்க்ரீன் தெரியுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே தான் ப்ரோ. தெரியுது ப்ரோ. ஓகேவா ஓகேவா. ஓகே. மண்டேலேருந்து 18 வரைக்கும் ஸ்வீப் ஆயிருக்கு. ஸோ எஸ்என்பியாக கன்சிடர் பண்ணலாம், தெரியுதுங்களா. இங்கே மண்டே லோஸை எடுக்க முடியல மார்க்கெட்டால். 15th லோ ஸ்வீப் ஆகலை, அவ்வளோதான். இங்கே எனக்கு ஸ்வீப் ஆயிடுச்சு. எனக்கு இப்போ என்ன டவுட்னா, இந்த 15th லோ வந்து இப்போ ஸ்வீப் ஆகாமல் இருக்குன்னா எனக்கு அது ஈக்குவல் லோ மாதிரி அடிச்சிருமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. அப்படி டவுட் இருக்கும்போது எனக்கு இந்த ஒரு எக்ஸ்பான்ஷனில் ஃபார்ம் ஆகக்கூடிய பிடிஆர்எஸ் எடுக்க மாட்டேன். இப்போ இது எஸ்எம்டி இருக்கிறதுனால ஓகே ட்ரை பண்ணலாம். ஐஆர் இல்லாமல் போகிறதுனால இவ்வளோ கன்ஃபியூஷன்ஸ் கைஸ், இவ்வளோ சஜஷன்ஸோ இல்லை நானும் பண்ணுறேன்னு ஐஆர் தான் இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி ரோ வந்து கேட்கணும் மடிக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம். இந்த பாடி எல்லாமே ஃபுல்லாக ஸ்வீப் ஆகிடுச்சு, அதனால எனக்கு இந்த ஐஆர் நம்பிக்கை இல்லை. இது ஒரு ஓபின்னு கன்சிடர் பண்ணி நீங்கள் எஸ்என்டி இருக்கிறதுனால மேபி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ப்ரிவியூ இது எடுத்துப்போம். வந்து 4 hours நம்ம போகிறது கிடையாது, இருந்தாலும் எதனா கிடைக்கும். ஓகே, இதை வச்சு வைப்போம். இதுவும் வந்து மேபி இப்போ மேபி இல்லை, இது ஒரு ஃபேரடி அப்போ தான் கிரியேட் ஆகிருக்கும், அதுவும் இருக்கட்டும். இல்லை தெரியுங்களா, ஒரு அக்யூமுலேஷன் மேனிபுலேஷன் சொல்லிட்டு இப்போ எம்எஸ்எஸ் வச்ச மாதிரி இருக்கு மார்க்கெட் பார்க்கறதுக்கு. ப்ரோ இது இந்த ஸ்ட்ரக்சர் நான் நேத்து பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனா என்னன்னா கீழே ஈக்குவல் லோவா இருக்கிறதுனாலதான் எனக்கே எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி எனக்கு என்ன தெரியுமா ப்ரோ டவுட் ஆச்சு. நான் இந்த எஃப்இஜி வச்சுட்டு இங்க வந்து இதெல்லாம் பார்த்தேன் ஃப்ரைடே, அதுவும் நான் மதியானம் பார்க்கல, ஈவினிங் போல இப்படிக்கா கொஞ்சம் நேஸ்டாக் ஸ்டார்ட் ஆகுது மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். ஓகேங்களா, நான் நேஸ்டாக் முடிச்சுட்டு வந்து பார்க்கும்போது மேலே இருந்தது. எனக்கு அப்பவே என்னன்னா சரி இதை ப்ரிவியூ எடுத்து போட்டுடலாம், இங்க வருதா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. இல்லைன்னா வெயிட் பண்ண சொல்லி இது வரைக்கும் உள்ள இறங்கட்டும், இந்த இன்வெஸ்டன் ஃபேரடிக்கு அப்போ வந்த பிறகு நீங்க ஐஓஎஃப்டி தானே எடுப்பீங்கன்னு. எனக்கு எப்போ டவுட் அதிகமாயிடுச்சுன்னா இதை பார்த்துட்டு தான். ஆனா அது பிரேக்கரை தொட்டு போயிருக்கு பாருங்க ப்ரோ, சூப்பரா. நான் நீங்க சொன்ன மாதிரி பிரேக்கர்னும் பாக்குறேன், பிளஸ் அதை வந்து நான் ஏஎம்டியா பாக்குறேன், திருப்பி வராது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எல் அடிக்காதுன்னு. புரியுதுங்களா. இந்த இந்த சோன்ல தான் செல் எடுத்து ஒரு 2 hour கிடைச்சிச்சு. ஆனா நான் ஸ்விங் மாதிரி கீழே ஐஆர்எலுக்கு போட்டுன்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எஸ்எல் எடுத்துச்சு. புரியுது புரியுது புரியுது. நான் ஏதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருக்கேன், பார்ப்போம். அதாவது கைஸ் இந்த ஃபிஜி வரையும் ஒரு நாள் நான் சொல்லலை, இந்த ஜோன் உள்ள வரும்போதே நீங்க என்ட்ரி பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும், அப்பதான் டிசைட் பண்ண முடியும். ஏன்னா கோல்டு வந்து பைஸ்ல இருக்கு, ரொம்ப மிஞ்சி போனா நீங்க 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நான் 2 ட்ரேட் எஸ்எல் பெரிய விஷயம். நீங்க பைஸ் இல்லைன்னு நான் கூட சொல்றேன், ஃபுல்லா பைஸ்லயே தான் இருக்கானுங்க, புல்லிஷ் மோட் தான், இன்னமும் அப்படியே தான் இருப்பானுங்க. கோல்டு எப்போ நார்மலா ஆகணும், செட்டில்மெண்ட் நடக்கணும் ஜியோ பாலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸ்ல, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எதனா கொஞ்சம் ஒரு பெரிய ரேஞ்சில் போய் மாட்டிட்டு அங்கேயே உட்காந்துருக்கும். ஏப்ரல் மாதம் டு ஆகஸ்ட் மாதம் அப்படி தானே இருந்தது, அதுக்கப்புறம் தானே ஏறிச்சு அது போல. ஸோ இதான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ், நான் இப்படி தான் இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ஒன்றும் புல்லிஷாக தான் இருக்குது. நல்லா பாருங்க, இந்த இடத்துல இருந்து எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. ஸ்லோவாக போகுதுன்னு யோசிக்காதீங்க, சைடு எல்லாரும் மார்க்கெட். ஓகே, அந்த ஃபாலை வந்து இந்த அளவுக்கு குயிக்காக பண்ணுறது பெரிய விஷயம் தான், இது நல்ல ஃபால் தான். பட் தேர்ஸ்டே ஃப்ரைடேஸ்லேயே அந்த ஃபாலில் முக்கால்வாசி ரெக்கவர் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இதான் நம்மளோட பெரிய கோல்டு. பார்க்கலாம் இது அப்படியே ஒர்க் ஆகா இல்லைன்னு சொல்லிட்டு. ஏஎம்டி தான் நான் இங்கே எய்ம் பண்ணியிருக்கேன், அதனால நம்புறேன் ஈக்குவல் லோஸ் எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒன்றா டெப்த்தாக பார்க்கணும்னா நம்ம அந்த 1 hours போயிட்டு எக்ஸ்ஐஜியில் பார்த்துக்கலாம் எஸ்என்டி என்ன இருக்கான்னு. எக்ஸ்ஐஜியும் எக்ஸ்ஐயும் பார்க்கறதுக்கு டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சம்டைம்ஸ். ஓகே, அதை பார்த்தெல்லாம் குழம்பிடாதீங்க, நார்மலாக அப்படி தான் இருக்கும், ரொம்ப டிஃப்ரென்ஸ் வரும். 19 லண்டன் டு நியூயார்க் அது. எஃப்இஜி வச்சுட்டு அழகாக போயிருக்கு. எஸ்எம்டி இந்த பாருங்க 18th 9 o'clock 1821 18:02 17 இருக்கு. ஓகே, 18:02 இருந்து 18:09 மேலே தான் இருக்கு. இங்கேயும் அதே தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம். இல்லை இதான் எஸ்எம்டி. 18 டேட்டு 2 o'clock இருந்து 18th டேட்டு 9 o'clock வரைக்கும் லோவர் லோ. இங்கே 18th டேட்டு 2 o'clock இருந்து 18th டேட் 9 o'clock வரைக்கும் ஹையர் லோ எஸ்எம்டி. இந்த இடத்துல பிடிஆர் எடுக்கிறவங்க இதை கன்சிடர் பண்ணியிருப்பான்.
ஓகே, இது வந்து பிடிஆர் எஸ்எம்டி. நீங்கள் இந்த எஃபிஜிலே உள்ள போகிறது ரொம்ப கஷ்டம். நேஷில் போகலாம். இங்கெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும் 1 hours இது. அடுத்து இங்கே அடிச்சு முடிப்பானதுலாம் நம்மளுக்கு தெரியாது. இது வந்து சேஃப் என்ட்ரியாக வந்திருக்கும். இது என்ன ஃப்ரைடே லண்டனு ப்ளஸ் இது ஃப்ரைடே நியூயார்க்கா? ஓகே, ஃப்ரைடே லண்டன் ஃப்ரைடே நியூயார்க் என்ன ஆச்சு நம்மளுக்கு இங்கே? ஸ்வீப் இருக்கா? 15 மினிட்ல என்ட்ரி இருக்கு ப்ரோ. 15 மினிட் இருக்கும் ப்ரோ. அது உள்ள போனா வந்துடும், எனக்கு புரியுது. ஆனா நமக்கு இப்போ ஸ்விங் வேணுமே, அது பார்த்துட்டு. அதான் இல்ல, நம்ம 15 மினிட்ல எடுத்துட்டு அந்த 1 hour ஸ்விங்ல உள்ள எஸ்எல் வச்சுக்கலாம்ன்றேன். எப்படின்னா அது இன்ட்ரா டு ஸ்விங் கண்டினியூ. புரியுது. அதுதான் அல்ட்ரா ஆர்ஆர் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அது ஆர்ஆர் அந்த மாதிரி தான் ட்ரை 15 பார்த்தா அப்ப இவன் வந்து காலி ஆகிற மாதிரியே தானே ப்ரோ இருக்கு. கீழே இங்க லெஃப்ட் சைடுல ஒரு ஐஎஃப்இஜி இருக்கு. இதுல தான் எடுத்துக்கலாம். ஐஎஃப்இஜி இல்ல, எஃப்இஜி. நீங்க ஃப்ரைடே என்ட்ரி சொல்றீங்களா? ஃப்ரைடே என்ட்ரி எனக்கு புரியுது. ஃப்ரைடே என்ட்ரி நம்ம எடுக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. இப்போ நீங்க இங்க வந்து எடுக்க மாட்டீங்க. நான் லண்டன்ல இங்கெல்லாம் வந்து நான் எடுக்க மாட்டேன். ஓகேங்களா, கம்முன்னு உட்காந்து தான் இருப்பேன் நான். இப்போ இந்த நியூயார்க்கு வந்து 15 மினிட்ல வந்து சைலண்டா உட்காந்துருப்பேன். இந்த லோ எடுக்குமான்னு பார்த்துருக்கோம் ஃபர்ஸ்ட். மேபி எனக்கு லண்டன் லோ கலெக்ட் ஆகாதான்னு சொல்லிட்டு நான் கன்ஃபார்ம் வெயிட் பண்ணியிருப்பேன். அது எஸ்எம்டி பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் சில்வரோட. இப்போ கலெக்ட் ஆகல, இங்க வந்து ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகலாம் பார்த்தீங்களா இந்த இடத்துல. இந்த மாதிரிலாம் ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆன உடனே நான் வந்து இந்த டைம் ஃப்ரேம்லேயே இருக்க மாட்டேன். ஷிஃப்ட் ஆகிட்டு 5 மினிட் போயிடுவேன். 15 மினிட்லாம் பார்த்தா எனக்கு என்ட்ரி மிஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேராலி கேப் எய்மு. அந்த ஃபேராலி கேப்லாம் வெயிட் பண்ணி பிரேக்கர். எனக்கு வேற எதுவும் பெருசாக என்ட்ரி வராது. இந்த இடத்துல பிரேக்கர் பிடிச்சி தான் போடணும். இந்த மாதிரி நீங்கள் பிரேக்கர் பிடிக்கும் போது கீழே வரையும் வைக்கணும் எஸ்எல். ஓகே, அப்படியே மைன்யூட்டாக அந்த ஒரு கேண்டிலாம் வச்சா வாய்ப்பே கிடையாது. ஃபுல்லாக வைக்கணும், அந்த ரேஞ்ச் ஃபுல்லாக வைப்பேன் நான். இங்கேருந்து எடுக்கிறேன். இந்த பிரேக்கர் நல்லா இருக்கு ப்ரோ. ஆனா பிரேக்கர் எடுக்கிறதுக்கு என்னன்னா கீழே எஃபிஜி இருக்கு, ஈக்குவல் இருக்கு, இதெல்லாம் பயமா இருக்கு. பிரேக்கர் எப்போ தெரியுமா ப்ரோ பிரேக்கர் ரொம்ப ப்ராபபிலிட்டி ஒர்க் ஆகும்? கீழே இருக்கக்கூடிய எஃபிஜி ஃபில்ட் ஆகிட்டாலும் ஒர்க் ஆகும். அதே மாதிரி இந்த மாதிரி ஃபில்ட் ஆகாத எஃபிஜிஸ் வந்து நீங்க எப்போ எடுக்கலாம்? இங்க வந்து மேல பிரச்சனையே வராதுன்னா பிரேக்கர் கம்பைன்ட் வித் எஃபிஜி இங்க இருக்கணும். யூனிக்கான இருக்கும். ஆமா, யூனிக்கான இருந்தா கொஞ்சம் தைரியமா உட்காரலாம். ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பிரேக் அவே கேப்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அது நான் உங்களுக்கு எடுக்கணும் தான் பாக்குறேன். எனக்கு அது அந்த அளவுக்கு கன்வே ஆகிறது வரமாட்டேங்குது. எனக்கு அதை புரிஞ்சுக்கிறேன் நான். பிரேக் அவேனா என்னன்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகாது. பிரேக் அவே கேப்னா அப்போதைக்கு அந்த பிரைஸ் ஆக்ஷன் அந்த கேப்பை ஃபில் பண்ணாது. அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும், ஐசிடியில் இருக்கு அந்த மாதிரி. ஸோ அதை வச்சு நான் எடுத்துருவேன். அதை நான் ஆல்ரெடி ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன். பட் அதனால ரொம்ப கன்வே பண்ண முடியல. நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னா உங்களுக்கு கன்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த பிரேக்காக கேப்பும் இங்கே ப்ரெசென்ட் ஆகிடும். ப்ளஸ் இந்த பிரேக்கர் வித் யூனிக்கான இருக்கிறதுனால நான் இங்கே எடுக்கலாம். இதே மாதிரி இது வந்து மேக்ரோட வேலையே எம்எஸ்எஸ் தரத்தோ. நிறைய பேர் மேக்ரோ நிலையை என்ட்ரி தரணும்னு வேண்டிக்கிறாங்க. அப்படி கிடையாது. அது நேஷனல் கூட நம்ம எதிர்பார்க்கலாம். மேக்ரோனா உங்களுக்கு எதனா ஒரு என்ட்ரிக்கான கிரைட்டீரியா ஸ்டார்ட் ஆகணும். ஒன்று எம்எஸ்எஸ் வரணும், இல்லையா மேனிபுலேஷன் பண்ணி முடிக்கணும். அதுவும் இல்லையா உங்க என்ட்ரி தரணும், எதனா ஒன்று தரணும். அதான் மேக்ரோஸோட இருக்கு. ஸோ இங்கேருந்து நீங்கள் எடுத்துட்டு நான் எப்பவுமே உங்களுக்கு நார்மலாக சொல்லியிருக்கேன், எக்ஸிக்யூஷன் டைம் ஃப்ரேமில் ஒரு டிபி வைங்கன்னு. ஓகே, அதுக்கு அடுத்தது வந்து நீ ஹையர் டைம் ஃப்ரேம்ல எவ்வளோ முடியுமோ பார்த்துக்கோங்க. எதுக்காக தெரியுமா எக்ஸிக்யூஷன் டைம் ஃப்ரேம்ல டிபி வைங்கன்றேன்? நீங்கள் அப்போ தான் அந்த கில் ஜோனுக்குள்ளார புக் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. எக்ஸிக்யூஷன் டைம் ஃப்ரேம் டிபிஸ் வந்து கில் ஜோனுக்குள்ளார ஓரளவு உங்களுக்கு யாராவது புக் பண்ணி தந்துடும். ஹெச்டிஎஃப் வந்து உங்களுக்கு புக் பண்ணாது. ஆனால் நீங்கள் அதை எய்ம் பண்ணுவீங்க. அது ஏன் புரிய மாட்டேங்குது உங்களுக்கு எனக்கு புரியல. ஏன்னா நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. ஹெச்டிஎஃப்ல இருக்கிறது ஹெச்டிஎஃப் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தப்பு இல்லை. ஹெச்டிஎஃப்ல டிபி வச்சுட்டு நீங்கள் எல்டிஎஃப்ல என்ட்ரி எடுத்தது அன்னைக்கே ரீச் ஆகும்னு சொன்னால் அது எப்படி? மொமெண்டம் இருந்தால் ரீச் ஆகும். மொமெண்டம் எவன் எப்போ உள்ள வந்து போவானா யாருக்கும் தெரியாது. ஓகே, ஸோ இப்போ இங்கே எஃபிஜே இல்லை, இங்கே எஃபிஜேன்னு சொல்லிட்டு மொமெண்டம் இல்லைன்னு சொல்ற முடியுமா? லாஸ்ட்ல போய் அடிக்கலையா? இந்த மாதிரி தான். எது எல்டிஎஃப் எக்ஸிக்யூஷன் டிபி இருக்கா, அதை ஃபர்ஸ்ட் ஃபாலோ பண்ணுங்க. இதே 4 hour இவந்தோ இவ்வளோ விட்டுமே இதுவே ஒரு ரேஞ்ச் தான், பெரிய ரேஞ்ச் தான். இது விட்டுமே வந்து இந்த அளவுக்கு கிடைச்சிருக்குது. இது அரை பாயிண்டா இருந்தால் அவனா டேப் ஆகும் ப்ரோ. நான் அரை பாயிண்ட் வச்சுப்பேன், ஒரு பாயிண்ட் இருக்கும் போல. இப்போ இதெல்லாம் எனக்கு டேப் ஆகிட்டு இருக்கும். நான் எடுத்திருந்தால் நான் இன்ட்ராடே பண்ணுறதே கிடையாது, நான் ஃபுல்லாக விட்டுட்டேன். நான் எடுத்திருந்தால் நான் இது வந்து டேப் ஆகிற மாதிரி தான் எடுத்திருப்பேன். எனக்கு இந்த 385 நான்லாம் பார்க்க மாட்டேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். 652 652.500, அப்புறம் 653 653.500 500 தான் போட்டுப்பேன். 0.5 தான் போட முடியும். அப்போ எனக்கு வேணா இது டேப் ஆகும். மேபி ஆர்ஆர் வேணா கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இங்க எப்படி இருக்குது, இது எப்படி இருக்கு பாருங்க. இங்க எடுத்துட்டு இது போறதுக்கு இதுக்கு என்ன 2 hour வந்துரும். இது வந்து 7 பாயிண்ட், இது கம்மியா தான் இருக்கும். அப்படியே பாதி இது 2 hour தான் வந்திருக்கும். கீழ எடுத்துறனா கூட பிரேக்கர் தான் 4 hour. பிரேக்கர் நல்லா பவரா வந்திருக்கும். 7 செஷன் அதிகமே பார்க்கலாம். இது வரையும் சும்மா பார்ப்போம். நியர்லி 3 hour வந்துருக்கு.
ஓகே, இதெல்லாம் நான் உட்காந்து பிடிச்சாலும் சொல்லவே மாட்டேன், வாய்ப்பே கிடையாது. நான் இங்கே வந்துடும். மேக்ரோ டு மேக்ரோ ப்ரோ, இது போதாதா? 10 டு 11 வேலை முடிஞ்சது. 3 hour வருது போதும். எனக்கு மோர் தென் 2 hour எனக்கு எப்பவுமே போதும் தான், கன்சிஸ்டண்டா பண்ணா போதும். ஓகே, ப்ரிவியூவும் உங்களுக்கு கோல்டு புரிஞ்சிருச்சு. நம்ம நெக்ஸ்ட் அங்கே பார்த்துக்கலாம் வரும்போது. அடுத்தது DXY. DXY பக்கா ஸ்வீப் அங்கே வந்து நான் க்ளோஸ் வச்சிரும் அடுத்த டார்கெட். ஆனால் நம்ம வச்ச டார்கெட் எல்லாம் வந்துருச்சு ப்ரோ. போனாட்டு நம்ம இதெல்லாம் வச்சிருந்தோம் வருங்களா, போன ஸ்ட்ரீம் இந்த டார்கெட் வரணும், இது வரணும், ஒன்னொன்னா வச்சிருந்தோம். எல்லாத்தையும் ஒரே நாளில் முடிச்சு கொடுத்துட்டானுங்க. அன்னைக்கு FOMC நியூஸ் கூட டாலர் கீழே இருக்குல்ல, நியூஸுக்கு முன்னாடியே இறக்கிட்டானுங்க. அதுதான் வேற லெவல். ஃபோமோலயே மார்க்கெட் இறக்கிட்டானுங்க ஃபுல்லா. நியூஸ் ஜஸ்ட் ஒரு லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு டபுள் சைடு அடிச்சு எவனெல்லாம் எடுத்தாலும் எல்லாரும் காலி பண்ணிருக்கோம். DXல யாரும் ட்ரேட் பண்ண முடியாது கைஸ். DXஐ வச்சு ஆப்போசிட்டா EUGல பார்த்துருப்பாங்களா, அவங்க எல்லாரும் காலியா இருக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, இந்த மாதிரி ஸ்வீப் நடந்த பிறகு நம்ம DXஐ ஃபண்டமெண்டலா செல்லு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செல்லு பார்த்துட்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. புரியுதுங்களா? இது வந்து லிக்விடிட்டியை வந்து பயங்கரமா கலெக்ட் ஆயிருக்கு. பெரிய ஹையர் டைம் ஃப்ரேம் இது. ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு கலெக்ட் ஆகிற லிக்விடிட்டி, அட்லீஸ்ட் ரீட்ரேஸ்மெண்ட் போகும். இது ரொம்ப நார்மல். ஏன்னா ஒரு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க DXஐ புல்லிஷ் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு. புல்லிஷ் ஆகாம இல்லை, ஃபண்டமெண்டல்ஸே புல்லிஷா இருக்கிறதுக்கு எதுவுமே தரல. ஜஸ்ட் டெக்னிக்கல் ரன் தான் இதெல்லாம். ஓகேங்களா? ப்ராஃபிட் புக்கிங்கா இருக்கலாம், இது ப்ராஃபிட் புக்கிங் தான். ரீபொசிஷனிங்கா இருக்கலாம், இதுல ப்ராஃபிட் புக்கிங்லாம் வராது, ரீபொசிஷனிங்கா இருக்கலாம். ஓகே, இதெல்லாம் நமக்கு தெரியாது. நார்மலா இது வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் போயிடும். இதுல எதுவும் நான் பெருசா செல்லண்ட் இல்லாத இடத்துலாம் ட்ரை பண்ணல. IRL மார்க் பண்ணி வச்சுட்டு கம்முன்னு உட்காந்துருந்தேன் இந்த IRL. ஓகே, அது ஒர்க் அவுட் ஆகல. இப்போ என்னோட வியூ இங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்ல போனா இதை கூட போய் தூக்கணும் கூட வெயிட் பண்ணுவேன். ஓகே, எடுக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது, அவ்வளோ தூரம் போயிட்டு எடுக்கலாம். ஓகே, 0.5 கூட போகலாம் தாராளமாக. அது கூட நான் வெயிட் பண்ணுறதுக்கு ரெடி. பட் ஒரு இதுதான், இந்த DXY இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட் போகும்போது நீங்கள் போயிட்டு யூரோ ஜிபிபியில் ரீட்ரேஸ்மெண்ட் வந்து மாற்றி மாற்றி அடிச்சு மாட்டிக்கூடாது. நீங்கள் கம்முன்னு இந்த கோல்டு மாதிரி பேர் போயிட்டு பண்ணுறது நல்லது. ஓகே, அப்படின்னா பாசிட்டிவ் கோரிலேஷன் USD JPY USD CAD போகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஆப்போசிட் பேர்ஸ் வந்து எந்த அளவுக்கு மொமெண்டம் போகும்ன்றது நமக்கு தெரியாது. அது கொஞ்சம் உஷாராக பார்க்கணும். நம்ம எப்பவுமே ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் உஷாராக தான் இருக்கணும். இங்கே ஏதோ கொஞ்சம் வேகமாக போகுது, ஓகே தான். இது மேபி ஈக்குவலைஸாக இருக்கலாம், இங்கே எடுக்கலாம். இப்போதைக்கு ஆர்டர் ஃப்ளோ எப்படி போகுது, எந்த அளவுக்கு வந்து புல்லிஷாக இருக்குது, அதை மட்டும் நோட் பண்ணுங்க. அது பியரிஷாக டேன் ஆகுதுன்னா நம்ம அப்போ பார்த்துக்கலாம். அது எப்படி ப்ரோ பியரிஷாக டேன் ஆகும்னு கேட்டிங்கன்னா, கன்சாலிடேட் எடுப்பானுங்க இங்கே. ஓகே, நார்மலாக கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்கும். ஏன் தெரியுமா? இங்கே வந்து சொல்கிறேன், ஆல்ரெடி ரியாக்டட் பீரியட் இருக்குல்ல, கன்சாலிடேட் ஆகிட்டு அந்த கன்சாலிடேஷன் ஒரு ஸ்பீட் வச்சுட்டு திருப்பி எடுக்க ஆரம்பிப்பானுங்க. புரியுதுங்களா? இது எப்போ நடக்கும்? என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து ஏதோ பவர் ஸ்பீச் இருக்குது டியூஸ்டே அன்னைக்கு 12:35 PM. ஓகே, அப்போ ஆனால் நம்ம எதிர்பார்க்கலாம் எதனா இருக்குமான்னு. ஏன்னா ஜாக்சன் ஹோல்ல பேசலாம், இப்போ இந்த மீட்டிங்ல பேசியாச்சு. அடுத்தடுத்து ரேட் கட்டுன்னு இருக்கும்போது ஒரு மீட்டிங்லேயும் அதெல்லாம் வாயிலேருந்து வருதான்னு பார்த்துன்னு தான் இருப்பானுங்க மீடியாவில். ஸோ அதுக்கு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ளஸ் இந்த பீரியடை ட்ரஸ்ட் பண்ணுறது, இங்கே இருக்கிறோடைய ஐனா ஸ்வீப் படிச்சுட்டு தான் இவன் இண்டிபெண்ட்டாக கிரியேட் ஆனது, நியூயார்க்கில் கிரியேட் ஆனது இருக்கு. ஓகே, அதெல்லாம் நான் பார்ப்பேன். ஸோ இங்கே மேபி கன்சிடரேட் ஆகிட்டு கீழே அடிதான் பார்ப்போம். அப்படின்னா விட்டுறலாம். DXY வியூ அதுதான், ஒன்று ரீட்ரேஸ்மெண்ட் 0.5 டே டைம் ஃப்ரேமுக்கு, அப்படின்னா அங்கேருந்து கன்சல்டேட் ப்ளஸ் என்ட்ரி. அதுக்கேற்ற மாதிரி அப்படியே யூரோ மாறும். உங்களுக்கு GPP கூட என்ன ஆகுதோ இல்லையோ, யூரோ அதே தான் பண்ணும், வேறு எதுவுமே பண்ணாது. யூரோனா கூட உங்களுக்கு ஸ்விங்ஸ் இருந்திருக்குமே. ஓகே, இதில் ப்ரிவியூ பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. நமக்கு வந்து ரொம்ப நாள் டார்கெட், இது ஆகஸ்ட் மாதத்துலேருந்தே டார்கெட்டு இந்த ஐஸ் எடுத்துடணும்னு சொல்லிட்டு. ஓகே, இந்த ஐஸ் போயிடுச்சுன்னா ரொம்ப ப்ரீவியஸ் கைஸ் 2023 நினைக்கிறேன், அங்கே ஒரு ஈக்குவலை இருக்கும். நான் எப்பவுமே HDFல வந்து ரொம்ப இருக்க மாட்டேன், 2 தான் வைப்பேன். அது ரீச் ஆயிடுச்சுன்னா தான் மிச்சத்தை பார்ப்பேன். ஏன்னா நம்ம ட்ரேட் பண்ணுறது ஒன்றும் விளையாட்டு விஷயம் இல்லை, எல்லாமே கரன்சிஸ். எந்த அளவுக்கு போகும் போகாதுன்றதெல்லாம் நம்ம சும்மா அதிகமாக வச்சுருக்க முடியாது. ஓகே, இதில் இந்த மண்டே என்ன டேட்டு? 15 எங்க இந்த மண்டே ஸ்டார்ட் ஆகும்போது பாருங்களேன். சரி, இது புல்லிஷ் கேண்டிலா, இது ஃப்ரைடே வந்து இந்த மாதிரி டோஜியா,
இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் நீங்க நோட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஐஆர்ல இருக்கவே சொல்றேன், ஐஆர்ல இருக்கு, புல்லிஷா இருக்கு. இந்த மாதிரி ரேஞ்ச் மாட்டுதுன்னா மண்டே வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகும். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், மண்டே இயூஜியூலாம் லண்டன் பாருங்க எக்ஸ்பான்ஷன்ஸுக்கு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு. காரணம் எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்லி ப்ரொஃபைல்ஸ்லாம் நான் படிக்கும்போது பார்த்தது, எப்போ போலாம் ஃப்ரைடேவே அந்த வீக்கோட டிபியை போய் ரீச் ஆகும், பெண்டிங்கில் விட்டு போதும், மண்டே அடிக்க ஸ்டார்ட் பண்ணும். நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். ஓகே, டியூஸ்டேஸ் அது ஹை ப்ராபபிலிட்டி டே, உங்களுக்கு தெரியும். டியூஸ்டே ஆன ஸ்டேட்டஸ்னா மாத்திர ஹை ப்ராபபிலிட்டி டே. பட் மண்டே இனிஷியேட் பண்ணுறதுக்கு எல்லா நேரத்திலும் நடக்காது. ஓகே, அதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்க. மண்டே ஸ்வீப்ஸ், கோல்டுனா மண்டே ஸ்வீப் தான். ப்ரீவியஸ் டே நீங்கள் மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எப்பவுமே பிடிஎல் பிடிஹெச் இருக்கணும். ப்ரீவியஸ் டே லோ சார்ட்ல இருக்கணும். சி, கரெக்டாக ஸ்வீப், ஃப்ரைடே ஸ்வீப் படிச்சுட்டு கிளம்புது. அதனாலேயே கூட இது இன்னும் சஸ்டெயின் ஆகலாம். இந்த லோ எடுக்காம இன்னமும் சஸ்டெயின் ஆகலாம். அதெல்லாம் கொஞ்சம் நோட் பண்ணுங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஃப்ரைடே இது டர்ஸ்டே வேற பாருங்க, இதெல்லாம் எடுத்துட்டான். எடுத்துமே நெக்ஸ்ட் ரேஞ்ச் என்ன கைஸ், மினிமம் இந்த ரேஞ்ச் தானே. அது அந்த வாரத்தோட டிபி, டியூஸ்டேவோட ஹை தான் இது. இங்க டர்ஸ்டே எடுத்தாச்சு. இந்த இந்த ப்ரொஃபைல் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இன்ட்ராடே ப்ரொஃபைல்லையா வீக்லி ப்ரொஃபைல்ஸ்லாம் சொன்னேன்னு நினைக்கிறேன். டியூஸ்டே ஹை ஆஃப் த வீக் வச்சா டர்ஸ்டே லோ ஆஃப் த வீக் வைக்கும். இதெல்லாம் ஞாபகப்படுத்தி பாருங்க. அதுதான் நம்மளோட வேலையே, வேற வேலையே கிடையாது நம்மளுக்கு இங்க. இதுல எந்த குழப்பமும் வேணாம், ஏன்னா ரேஞ்சுக்கு நல்லா டெப்தா வந்து போயிடுச்சு மார்க்கெட். இது எல்லாமே கன்ஃபார்ம். நான் உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ சொல்றேன். என்ட்ரினா என்ட்ரி மட்டும் பார்க்க மாட்டேன். தென் இந்த இடத்துல எஃபிஜி எடுத்து போனது, இந்த இடத்துல ஸ்வீப் அடிச்சுட்டு போனது, இது வந்து பிரேக் அவே கேப்பு. மண்டே அதை வந்து பெருசா பார்க்க வேண்டாம். அது முன்னாடியே என்ட்ரிஸ் இருந்தது லண்டன்லேயே. இதை மார்க் பண்ணுங்க. இன்னும் 1 hour. இதுல தான் இது ஏஎம்டி தான். இது யாருக்கும் எந்த டவுட்டுமே வேணும். ஈஸி என்ட்ரி. நீங்க ஃப்ரைடேவே எடுத்துட்டீங்களா ப்ரோ பொசிஷன்? ஆமா ப்ரோ, நான் ஃப்ரைடேவே எடுத்தேன், இதுலதான் எடுத்தேன். மண்டே திருப்பி வாய்ப்பு தந்தது, அப்பதான் பார்த்துட்டு உட்காந்து வந்தேன். ஃப்ரைடே இயூ ஜியூ வேற யூஜே மூணுலயுமே எடுத்தேன். ஓகே ப்ரோ, சூப்பர். நான் நீங்க ரொம்ப உள்ள முன்னாடியே வந்தது காரணமே இந்த ஹைல கன்சிடர் பண்ணிட்டு ப்ரிவியூலே பார்த்துட்டு உட்காந்துருந்தேன். ஓகே, நம்ம பார்த்துமே ப்ரிவியூல மேபி இங்கேருந்து போகலான்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் கொஞ்சம் யூஸ் ஆச்சு. இதெல்லாம் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இது நான் டைமிங்ஸை சொல்ல, மேக்ரோ எக்கனாமிக்ஸ் பயங்கரமானது. அது கம்பல்சரி அவன் எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இந்த ஸ்வீப் தான் உங்களுக்கு திருப்பி மாறிலாம் வராது. ஏன்னா நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் ரேட் கட்டுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம செல்ஸ் போவோம். ரேட் கட் அன்னைக்கு கூட எல்லாரும் பைசா எதிர்பார்த்தாங்க. ரேட் கட் வரதுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் புலிஷா தான் இருந்தோம். நான் சொல்றது நம்ம இயூஜியில் சொல்றேன், பிஐசி வந்து டிஎக்ஸ்ல. இங்கே இதுதான் கைஸ். நான் இங்கே ஸ்ட்ரிக்டாக இருக்கல, ஒரு வீக் விட்டு போட்டுருந்தா ஆகாது. இந்த இடத்துல இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் டிபி அது. இது நார்மல். இது வந்து ப்ரீவியஸே ஹை, அந்த ரேஞ்சை தூக்கிறதுக்காக சொன்னேன். பட் இதுதான் வந்து ரியல் டிபி. அதை ஹோல்ட்லாம் பண்ண முடியாது. ஏன்னா எக்ஸாக்டாக அங்கே பொசிஷன்ஸ்லாம் க்ளோஸ் பண்ண முடியுமான்னு தெரியாது அந்த நேரத்தில். அதிகபட்சம் போனது 7.6 ஆர். ஆனால் புக் பண்ணது அரௌண்ட் 6 கொஞ்சம் இறங்கி வரும்போது தான் இதை புக் பண்ணேன். பட் நல்லா தான் போச்சு. இங்கே வந்து எஃபிஜி இருக்கு, ஹோல்ட் ஆகும். எனக்கு இது தெரியும்னா உட்காராதீங்க, மாற்றி அடிச்சிருவானுங்க. சரின்ட்டா நம்ம இந்த மாதிரி எக்ஸிட் ஆகத்தே நல்லது. ஏஎம்டி எதுவுமே இல்லை, நீங்கள் யோசிக்கிறதுக்கு இல்லை. ஈஸியாக எடுக்க வேண்டிய என்ட்ரி. ரீஎன்ட்ரியும் பெருசாக தரல. நானும் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன், ஏன்னா ரீஎன்ட்ரி இருந்தால் இது பண்ணலான்னு சொல்லிட்டு. இந்த ஈக்குவலோலாம் வந்து இருந்ததுனால ஒரு மாதிரி ஈக்குவலோவாக இருந்தது. ஸோ இந்த எஃபிஜிஸ்லாம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ளஸ் அவுட் ஆஃப் த கில் ஜோனு. நீங்கள் கரெக்டாக 2 மணிக்கு உள்ளே வரணும். அதான் வந்தோம். இங்கே போட்டு வச்சிருந்தீங்க, சூர்யா ப்ரோ போட்டு வச்சிருந்தீங்க அனலைஸ். இந்த எஃபிஜி வந்து போகுமான்னு, அதான் நியூயார்க்கில் பார்க்கலான்ற மாதிரி சொல்லிட்டேன். ஏன் நியூயார்க்கில் பார்க்கலான்னு சொல்லிட்டேன்னா, அவ்வளோ டெப்த்தாக 1 hour மார்க்கெட் வந்து போகுமான்னு எனக்கு தெரில. நிறைய வாட்டி அந்த மாதிரி நான் வந்து போயெல்லாம் பார்த்தது இல்லை. அதான் நியூயார்க்கில் விட்டுலான்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அது வரவும் இல்லை. வந்திருந்தா வேணா அது ஒரு ஸ்விங் அப்டேட்டாக எடுத்துருக்கலாம். ரொம்ப குட்டி ஆறாது தான், தைரியமாக எடுக்க வேண்டியது தான். ஏன்னா லாஸ்ட் லெக் அவள் தான் சில்வர் புல்லட் எம்எம்எக்ஸ் பேட்டர்ன் வரும். லாஸ்ட் லெக் இது முடிச்சுவானுங்க டிவி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த ஸ்வீப் பாருங்க. அந்த ஸ்வீப் எடுத்த உடனே நான் போல சும்மா பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு அப்டேட் பண்ணுறதுக்கும் யோசனை கரெக்டாக போகுமான்னு தெரியல. அம்மா கூட இது வந்து ஓபி இருந்ததுங்க. ஓகே, இது மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஓபி இருக்கு, நீங்க போய் அடிச்சுன்னு கேட்க வேணாம். அது நார்மல் இந்த மாதிரி நடக்கும். இது வந்து மேக்ரோஸ் தான் நடக்கும். எல்லா டெக்னிக்கல் டைம்ஸ்லாம் நடக்காது.
அண்ட் மேக்ரோஸ் அது மாதிரி நடக்கும்போது உங்களுக்கு இது வந்து ஓபி தான், நீங்க எஸ்எல் இங்கே வரணும், இங்க போய் விளையாடக்கூடாது எஸ்எல். ஓகே, அதுக்கப்புறம் இந்த யூடியூப்லாம் பார்த்து எதுவும் குழம்பிடாதீங்க. பிடிஆர்ஏ ஓபிலாம் சொல்லி தருவானுங்க, இது விக்கோ ஓபி தான் சொல்லி தருவானுங்க, அதெல்லாம் நம்பாதீங்க. ஓகே, இப்படி போடுவானுங்க. அது ஐசிடி இருக்கு, ஆனால் அது ஒர்க் அவுட்லாம் பெருசாக பண்ணாதீங்க. இதை விக்கோ ஓபி இப்படி போட்டு வைப்பானுங்க, விக்கோ ஓபி எடுப்பானுங்க. அதை நாங்கள் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, உங்களுக்கு இந்த எஃப்இஜிலாம் இல்லாத போது விக்கு பெருசாக இருக்கும், அன்ஹெல்தி கேண்டில் இருக்கும் பாருங்க ஓபியில். அப்போ விக்கு வந்து எடுக்கிறதுக்கு பதிலாக பாடி வந்து எடுக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த டயத்தில் உதாரணத்துக்கு இங்கே எடுத்துக்கோங்க. இன்கேஸ் இது வந்து ஆப்போசிட் கலர் கேண்டிலாக இருந்திருந்தா இந்த பாடிக்கும் விக்குக்கும் போட்டு இப்படி எடுப்போம் பிடிஆர். ஓகேங்களா, அது வந்து ரொம்ப பேக் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு லைவ்ல அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் நீங்கள் எடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரிலாம் எதனா பார்த்து இருந்தால் சொல்லுங்க. விக்கல நம்ம எப்படினால எடுத்தாலுமே நீங்க சொன்ன மாதிரி இந்த சீரிஸ் ஆஃப் கேண்டில் உள்ள வந்துடும் எல்டிஎஃப் டைம் ஃப்ரேம்ல பாக்குறப்போ. அதுல நான் இதுக்கே சொல்றேன் ப்ரோ, நம்ம 1 hourலயே சொல்றேன். நீங்க சொல்றது 15 மினிட்ல போனா ப்ரோ, இங்க நிறைய என்ட்ரி இருக்கு ப்ரோ 15 மினிட் போனா. ஆமா ஆமா, இது லண்டன்ல சூப்பரா கொடுத்துருக்கு ப்ரோ. எனக்கு என்ன தெரியுமா, நான் வந்து நேத்து தான் உட்காந்துட்டு பேட்சுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருந்தேன். அதுல நேற்று அவங்களோட எம்எஸ்எஸ் டாபிக் தான் வந்தது. அதில் உட்காந்து பாக்குறேன் யூரோ யூஎஸ்லாம் எக்கச்சக்க ஆர்ஆர் போயிருக்கு, 10 hour என்னன்னோ போயிருக்கு. ஆனா ஏன் இன்ட்ராடே பண்றவங்க ஒழுங்கா பண்ணலன்னு எனக்கு புரியல. நேத்தா நானும் பாத்துட்டு இருந்தேன், இதுல 1 hour ஓபில கூட எடுத்துருக்கலாமே, இதே ஓபி தான் மார்க் பண்ணி பார்த்தேன். அது முடியாது ப்ரோ, நம்ம நேஷனல் பார்க்கும்போது நம்ம சும்மா யோசிக்க முடியாது, மனசு தேத்திக்கணும். நம்மளுக்கு 1.5 hour ஸ்கிரீன் டைம்ல முடிஞ்சிருதுல எல்லாமே. இதுல சொல்றேன் ப்ரோ, நானு இந்த மாதிரிலாம் வந்து அதாவது நான் அனலைஸ் பண்ணல. முன்ன மாதிரி நான் இன்ட்ராடே பண்றது இல்லை, நான் பண்றது இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம் யோசிச்சு பாருங்களேன். இப்படி போய் ஒரு விக்கு கனெக்ட் ஆயிட்டு இந்த பாடியை வந்து தாண்டி க்ளோஸ் ஆகாம விக்கு உள்ள வந்துட்டா இது எவ்வளவு பெரிய என்ட்ரி மறுநாள் எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம், அந்த ரேஞ்ச் தூக்கும்னு சொல்லிட்டு. ஈஸி என்ட்ரி ப்ரோ, அதெல்லாம் எல்லாருமே எடுக்க போவாங்க. நான் பாக்குறேன் ஏன் இப்படி இருந்தது நேத்து, இதெல்லாம் இருந்தது. டபுள் பெர்ஜ் மாடல், செல்ஸ் ஃபர்ஸ்ட் பைஸ் நெக்ஸ்ட் அப்படி போவோம். நம்ம செல்லு தான் எடுக்க போறோம், செல்லு எடுக்க போறோம்னா செல்லுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், பை தானே ஃபர்ஸ்ட் போய் கரெக்ட் ஆகும்னு பார்ப்போம். ஆனா எம்எம்எக்ஸ் அப்டேட் என்ன தெரியுமா சொல்லுவாரு, செல்ஸ் பார்க்கும்போது செல்ஸ் ஃபர்ஸ்ட், செல்ஸ் லிக்விடிட்டி ஃபர்ஸ்ட் எடுத்துச்சு இந்த லோவை. ஓகே, இந்த லோ எடுத்துச்சு, அதுக்கப்புறம் போய் பைஸ் எடுக்கும், திருப்பி வந்து செல்ஸ் எடுக்கும். இது பேர் தான் டபுள் பெர்ஜ். அது வீடியோ நான் அனுப்புறேன் பாருங்க, பட் குழம்பு கூடாது, தயவு செஞ்சு குழம்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் ஏன் இப்படி வந்து குழம்பிச்சுன்னு எனக்கு கேட்கக்கூடாது, ஏன்னா அப்படிதான் இருக்கும் அது பார்க்கறதுக்கு. இந்த இடத்துல பாக்குறப்போ வேற லெவல் என்ட்ரி 5 மினிட்ல. ஏன்னா 1 hour to 5 minute தானே வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். ஏன் இது வந்து இன்ட்ராடே பண்ற நீங்க இயூஜில கவனிக்கலன்னு எனக்கு புரியல. இது வந்து ஈஸியான என்ட்ரி. ஹையர் லோக்கு பதிலாக இங்க லோவர் லோவா மாறிச்சு. நீங்க உள்ள வரப்போது 8 மணிக்கு. ஓகே, சாரி கேட்கல, யார் பேசுறீங்க ப்ரோ? யாரோ பேக்ரவுண்ட் நாய்ஸ் ஆன் பண்ணி வச்சிருக்கீங்க. இவ்வளோதான் ஐஓஎஃப்டி மாடல். எம்எஸ்எஸோட ஐஓஎஃப்டி கிடைக்கிறதுலாம் நீ தைரியமா நம்பி எடுக்கலாம். நார்மலாக ஐஓஎஃப்டி ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து கிடைச்சாலே எடுத்துருவோம். எம்எஸ்எஸ் பிளஸ் ஐஓஎஃப்டி 815. அது வேற இப்போன்னு பார்த்து குட்டி குட்டியா மாட்டுது. நான் இன்ட்ராடே பண்ணும் போதெல்லாம் கொஞ்சம் மொமெண்டம் வந்து அதிகமா இருந்ததா, 150 பாயிண்ட்லாம் வச்சுன்னு இருக்கும். எஸ்எல் 150 பாயிண்ட், 160 பாயிண்ட், 200 பாயிண்ட் எவ்வளோ வரும் பாருங்க. எக்ஸிபிஷன் டைம் ஃப்ரேம் ப்ரோ, இந்த ட்ரேடு தான் ப்ரோ நான் எடுத்தேன். இது வந்து டிபி அதிகமா வச்சு திருப்பி பிரேக் ஈவன் வந்துருச்சு. இது திருப்பி ரீட்ரேஸ்மெண்ட் 0 பாயிண்ட்ல இந்த ட்ரேட் தான் ப்ரோ. இதுக்கு முன்னாடி இந்த பிபில் தான் எடுத்தது. உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் ஆகாது, இது உங்களுக்கு தான் நான் பார்த்துன்னு தான் இருக்கேன். வரும் நான் பார்க்குறேன். அதே அப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட் வர வரையும் வெயிட் பண்ணீங்க. இதில் தான் ப்ரோ பண்றேன். பை எடுத்துருந்தீங்க, பை தான் நீங்க அப்படி வெயிட் பண்ணீங்க. பார்த்துன்னு தான் இருக்கேன். அதில் ஓபியை தப்பா எடுத்துருந்தீங்க. பிபி அதாவது 2 என்ட்ரிக்கு முன்னாடி இருக்கும். போன வாரம் நான் 3 என்ட்ரி எடுத்தேன் யூரோல. எங்க ப்ரோ காணமே ப்ரோ? நீங்க அப்டேட் பண்ணாம விட்டுருப்பீங்க. அது டேட் எப்போ, அந்த என்ட்ரி டேட் 18ஆம் தேதி. நீங்க இப்ப ரைட்ல இது போட்டு நீங்க செல் என்ட்ரி போட்டிருக்கீங்களா ப்ரோ? இதுக்கு ரைட் லெஃப்ட்ல என்ட்ரி தான் நான் எடுத்தேன். அப்ப ப்ரோ நீங்க பை எடுத்தேன்னு சொல்றீங்களா? ஆமா ப்ரோ, அதான் ப்ரோ நானும் கேட்டுன்னு இருக்கிறேன். ஏன் ப்ரோ குழப்பறீங்க? நானும் அதான் சொல்றேன், பை நீங்க ரீட்ரேஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணீங்க. ஓகே ஓகே, அதான் நான் பார்த்தேன். நீங்க செல் எடுத்தேன்றீங்களே, சரி செல் எடுத்துட்டு இந்த செல் எடுக்கல, பை எடுத்தேன். பை திருப்பி
இது செல் எடுக்கலன்னா அது ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுன்றதுனால நான் செல் எங்க எடுக்காம இருக்கீங்க விட்டான். தெரியும் bro. இதை வந்து நீங்க பிரேக்கர்னு மார்க் பண்ணிருந்தீங்க. ஆமா, அது பிரேக்கரே கிடையாது ஆக்சுவலா, அது ஒரு ஐயே கிடையாது சரியா. அது உங்களுக்கு சும்மா ஒரு ஃபால் தான். இப்ப நீங்க பைஸ் பார்க்கறதா இருந்தா நீங்க கீழே இருந்தே பிடிச்சிருக்கணும், இந்த எஃபிஜில பிடிச்சிருக்கணும். இந்த எஃபிஜி வந்து ப்ரீமியம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க. உங்களுக்கு இங்க இருந்தா மார்க்கெட்டே ஸ்டார்ட் ஆகுது ஓகேங்களா, அதுக்கு இது வந்து டிஸ்கவுண்ட் தான். உங்களுக்கு இது வந்து ஒரு சும்மா ஒரு எக்ஸ்பான்ஷன்ல இந்த ஒரு எஃபிஜி தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. நீங்களா நீங்க தாராளமா இங்க போலாம், அவ்வளவுதான், ஈஸியா எடுத்துக்கலாம். நீங்க ஜஸ்ட் கரெக்டா 1 ஹவர்ஸ்லயே பாருங்க, 1 ஹவர்ஸோ ஏதோ ஒரு டைம் ஃப்ரேம் நீங்க ஸ்வீப் அடிச்சது பார்த்துட்டு உட்காந்துருந்தேன், இங்க அடிச்சுட்டு தான் போச்சு அது. ஓகே, இது குட் என்ட்ரி. இதெல்லாம் விடாதீங்க ப்ரோ, இந்த மாதிரி தான் ப்ரோ மிஸ் பண்றீங்க. நீங்க பாருங்க, இதை எடுத்தீங்க, இப்போ இதெல்லாம் மிஸ் பண்றீங்க. இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கான்ஃபிடென்ட் தர என்ட்ரி. உங்களோட ஸ்ட்ராட்டஜி அங்கே ஒர்க் ஆகுது நீங்க பார்த்த பிறகுதான் உங்களுக்கு புரியுமே அங்கன்னா வந்து உங்களால பண்ண முடியும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் பாருங்க 850 to 940 மேக்ரோ கூட வரல, 950 மேக்ரோஸ் கூட வரல, அதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு. அதுவும் அரௌண்ட் 10 hour 5% முடியும், 0.5 ரிஸ்க் எடுத்தா கூட. ஓகே கைஸ், ஒரே ஒரு பை என்ட்ரி மட்டும் தான் இருந்தது, செல் என்ட்ரில நம்ம போல. இப்போ என்னுடைய ப்ரிவியூ, நான் தாராளமா இதெல்லாம் காலி ஆகணும்னு எதிர்பார்க்கறேன். இது எல்லாமே ஸ்வீப் ஆகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, ஸ்டில் இந்த எஃப்இஜில வந்து நிக்கிறானுங்க, பாடி க்ளோஸும் ஆயிடுச்சு. இருந்தாலுமே அந்த ரேஞ்சு மேபி பை போச்சுன்னா ரீட்ரேஸ்மெண்ட் பைஸா இருக்கும் தான் நான் எதிர்பார்க்கறேன். சேல்ஸ் கண்டினியூ ஆகும்னு சொல்றேன் நான். ஓகே, அண்டில் எது வரைக்கும் எக்ஸ்பெக்டேஷன் செட்டில் ஆனா இந்த லோஸ் வரைக்கும் நான் வைக்க போறேன் இந்த வாட்டி. ரீசன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்விங்குக்கு வந்து 0.5 தர்றேன். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அண்ட் பிடிஆர் என்ன செகண்டரி நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிடிஆர்ஏஸ்ன்றது வந்து நீங்க ஒரு நரேட்டிவ் பண்றதுக்கு, பயாஸ்னா மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் பயாஸ். உங்களுடைய சைடு எந்த சைடு போக போறீங்க அதான் பயாஸ். நரேட்டிவ்ன்றது அது எப்படி போக போகுது, எஃப்இஜில இருந்தா ஓபில இருந்தா அது வந்து நார்மலா கிரியேட் பண்ணது. மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ன்றதா எல்லா கான்செப்ட்லையும் பொதுவாக சொல்றது, பிளஸ் ப்ரீமியம் டிஸ்கவுண்ட்ன்றதா எல்லா கான்செப்ட்லையும் பொதுவாக வரது. ஓகே, மிச்சது எல்லாமே வந்து நம்மளா சொல்றது தான். ஸோ ஃபர்ஸ்ட் அங்கே வருதான்னு பாருங்க, ரீச்சா. அதனால தான் நான் சொன்னேன் இங்க இருந்து மேபி பைஸ் போதான்னு ஃபர்ஸ்ட் வெயிட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு பார்க்குறேன், அப்போனா இது வரும். ஓகே, மேபி அங்கே வந்தா பார்த்துக்கலாம். இது கொஞ்சம் எதனா கன்ஃபர்மேஷனாக இருக்கிறதுக்காக எஸ்எம்டிஸ் இருக்கான்னு வேணா செக் பண்ணுங்க. ஜிபிபி யூஎஸ்டியோட நான் வந்து இதோட பண்ணல, டிஎக்ஸ்ஐயோட எஸ்எம்டி தான் செக் பண்ணல. இதை பாருங்க, ஜூலை 1 அங்கே ஜூலைலாம் கண்டுக்கவே இல்லை, 2023 போயிடுச்சாங்க. ஜூலை 1 தாண்டிடுச்சு. ஓகே, அப்போ இது எஸ்எம்டி தானே. ஏன் அந்த எஸ்எம்டி நம்பரும் தெரியுமா, எஃப்ஓஎம்சி ரிட்டர்ன் ஆனது. ஆல்ரெடி நம்ம வந்து வெனஸ்டேஸ்ல வீக்லி ப்ரொஃபைல்ஸ்ல பார்த்துருக்கோம்ல, மார்க்கெட் திருப்பி வர்றதே எஃப்ஓஎம்சி தான். ஞாபகம் இருக்கா? 2 வீக்ஸ் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்கோமே, அதனால தான் பாருங்க. ஆனால் ஒரே சின்ன ரெண்டுமே வந்து எஃப்ஐஜி நிற்கிது இப்போதைக்கு. இதுவும் இந்த எஃப்ஐஜி 15th மண்டே, ப்ரீவியஸ் வீக்கே ஒன்றும் எடுக்கல. இவெல்லாம் அசால்ட்டா எடுத்துட்டான், அதெல்லாம் உடச்சு கீழே வந்தான். இந்த இடத்துல நிற்கிறது 5th செப்டம்பர், இங்க 5th செப்டம்பர் கீழே இருக்கு, இந்த இடத்துல இருக்கு. ஓகே, அதனால நான் இது வந்து எதிர்பார்க்கறேன், இது ஈஸியா உடஞ்சிடும். புரியுதுங்களா நான் ரிலேட் பண்றது? ஜிடிபி வந்தாச்சு, அந்த 5th செப்டம்பர் எடுக்கிறது ரொம்ப கிடையாது. அப்ப இவன் திரும்பினா இங்கேருந்து திரும்புவான். அப்ப இது வந்து 5th செப்டம்பர் வந்துருச்சு, இது லோவர் லோ பேர். இது வந்து 5th செப்டம்பர் கூட வரல, மேலே நிற்குது, இது ஹையர் லோ பேர். சரி, பைஸ் பார்க்க போகலாம், அதுக்கு டிஎக்ஸ் சப்போர்ட் ஆகணும். இல்லைனா இந்த லோஸ் 3rd செப்டம்பர் லோஸ், அதே தான் இங்கே நான் வச்சேன். ஓகேங்களா, ஏன்னா இந்த 5th செப்டம்பர் எடுத்துச்சுன்னா இந்த 3rd செப்டம்பர் எடுத்து பெரிய விஷயம் இல்லை. நான் அது மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்டா ஐடியா வச்சுட்டேன். ஸோ இது வந்து நீங்க என்ன பண்ணணும், 4 hour 1 hourல உங்க வீக் லோவா வருதான்னு பார்த்து கன்வெர்ட் பண்ணிட்டு என்ட்ரி எடுத்து ரெடியா இருக்கணும். இப்போ வரைக்கும் ஆர்டர் ஃப்ளோ ஓகே தான், இந்த ஓபி பிடிச்ச வரைக்குமே இது பர்ஃபெக்ட் தான். எனக்கு ரீஎன்ட்ரி இங்க எங்கன்னு சொல்லிட்டு யோசிக்கணும்ன்ற. புதுசா ஐஆர்எல்லாம் இல்லை, பாருங்க சாரி இருக்கு. இந்த ஐஆர்எல் போதான்னு பார்க்கலாமா, இதை எடுத்துக்கோங்க. அந்த ஐஆர்எல் போச்சுன்னா உங்களுக்கு 0.5 வரும் மார்க்கெட்டு. கைஸ் எதிர்பார்க்கலாம் கைஸ், நல்லா தான் இருக்கு என்ட்ரி, தாராளமா எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் இங்க வருதான்னு சொல்லிட்டு. இப்போதைக்கு இது லோவா கன்ஃபார்ம் ஆச்சுனால் இந்த 0.5 மேல இருக்கு. எனக்கு தெரியாது நாளைக்கு இந்த லோ ஸ்வீப் ஆகலாம், லோ வேற என்ன கூட ஃபார்ம் ஆகலாம். ஓகே, வில் ட்ரை ஒரு செட்டப் மாட்டோம் வைப்போம்.
இதை எடுத்ததுன்னா இந்த பாடிஸை வைப்போம், அதுக்கப்புறம் நம்ம விக்குக்கு போய்க்கலாம். இதான் உங்களுக்கு ஐஆர்எல். மேக்ரோ டு மேக்ரோ டார்கெட் எடுக்குதான்னு பார்த்துடலாமா? இது ஒரு மேக்ரோ, சிபிஐன்னு நினைக்கிறாங்க. இது ஒரு மேக்ரோ. ஓகே, வில் ட்ரை திஸ் லோஸ் எடுக்குதான்னு பார்ப்போம். இப்போ இது வந்து ஒரு நியர்லி MMXM கன்சாலிடேஷன், எக்ஸ்பான்ஷன், தென் ரீட்ரெஸ்ட், அகைன் கன்சாலிடேஷன் வெளியே போகுது. இங்கே வரும்போது உங்களுக்கு எல்லாரும் வரும். ப்ளஸ் நம்ம ப்ரைஸ் ஆக்ஷனும் பார்த்துட்டா இப்படி வரும். ஓகே, பார்க்கலாம் இங்கேருந்து இப்படி வரானான்னு சொல்லிட்டு. இதுக்கு 1 hour எக்ஸிக்யூஷன் எஸ்எம்டி பார்த்துடலாமா? டக்குன்னு போய் ஜிபிபி அனலைஸ் பண்ணிட்டு வரும். ஜிபிபியில் ஃபஸ்ட் இதை எய்ம் பண்ணுங்க. பாடியே வைப்போம், விற்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதுவுமே ஐஆர்எல் போயிட்டு வந்தா ஓகே. எஸ்எம்டி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய பேர் எஸ்எம்டி ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. எஸ்எம்டி ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. நம்ம கஷ்டம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறது தான், அது உங்களுக்கு அப்படி தோணலாம். ஈஸி தான் எஸ்எம்டி. ஓகே, ஒரே அடியாக ஸ்விங் லோ. இது ஒரு டிபி, இது ஒரு டிபி. இதை வந்து நான் எப்படி வியூ பண்ணுறேன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். நான் இப்படி வியூ பண்ணிருக்கேன். மேபி அது இப்படி போயிட்டு வரலான்றதும் இன்னொரு வியூ. ஒன்று இதை பாருங்க, அப்படி இல்லைன்னா இங்கே வருதான்னு பாருங்க. அங்கே வரும்போது கொஞ்சம் நல்லா கன்ஃபர்மேஷன் பார்த்துருங்க. ரொம்ப அப்படியே உள்ள நம்பி போயிடாதீங்க. நான் இப்படி வரும்னு யோசிக்கிறேன். ஓகே, யூனிகானா இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிக்கிறேன். ஸோ கொஞ்சம் உஷாராக இருக்கும். இப்படி ஆன் நடக்கலாம். 4 hourல கண்மூடித்தனமாக எக்ஸிக்யூட் பண்ண வேண்டாம். 1 hour போயிடலாம். புரியுதுங்களா? இப்போ ஒன்று இங்கே போட்டோம், அப்படி இல்லை இந்த இடத்துல இந்த 1 hourல எக்ஸிக்யூட் பண்ணலாம். மேபி அப்போ இது வந்து பிரேக்கராக இருந்தால் நம்மளுக்கு RR கிடைக்கும். ஆனால் நான் அப்படி சொல்லலை. இந்த எஃபிஜி கூட எடுத்துக்கோங்க. ஈஸியாக லைட்டாக நீ மேலே போன உங்களுக்கு ஈஸியாக எஸ்எல் வச்சிடும். இது வரைக்கும் வச்சுக்கலாம். அங்கே போகும்போது நம்ம டிசைட் பண்ணலாம். ஏன்னா இன்னும் அது லோ கன்ஃபார்ம் ஆகும். லோ கன்ஃபார்ம் ஆனால் தான் போகுமா போகாதான்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். பட் குட் என்ட்ரி ஆகலாம். ஓகே, அதுவுமே வந்து ஓபிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்வீப்புக்கு அப்புறம் வர பிடிஆர்எஸ் எல்லாமே பவர்ஃபுல்லாக இருக்குங்க. அதனால தான் இந்த இடத்துல எங்கன்னா தொடுமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணார். ஓகே, இதான் நம்மளுடைய ப்ரிவியூ ஜிபிபியில். ரிவ்யூ சொல்லணும் ஞாபகம் இல்லையே. ஜிபிபிலையும் என்ட்ரி எல்லாருமே எடுத்துப்பீங்க தெரியல. எல்லாரும் எடுத்தீங்களா? சைட் ப்ரோ எடுத்தீங்க தெரியும். பை தான் ஆரம்பிச்சது. அது எங்க 15th மண்டே 1 hours. அது EU IRL 2 போச்சு, GIO IRL வரல. SMT படி SMT IRL இது ஆர்டர் ஃப்ளோல அந்த SMT நம்பி தான் அப்படியே எடுத்தேன். ஸ்வீப் இருந்தது ப்ரோ, அதான் தேர்ந்தெடுக்கேன். இதான் அந்த ஸ்வீப். ஆமா, எல்லாமே எப்படி ப்ரோ? இதோ 2 ஸ்வீப் பார்த்தனே. இது ஒன்று டோருக்கு பாருங்க, பிடிஆர்எஸ் ஸ்வீப். இதுதான், இது என்ன பார்த்தேன்.
இதெல்லாம் நல்ல வேலை, அப்பயே முடிஞ்சு போச்சு. நான் ஃப்ரைடே போல, நீங்க ஃப்ரைடே போயிட்டீங்க, நான் போல. நான் மண்டே வந்து பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன். லண்டன் ஸ்டார்ட் ஆகும்போது போயிட்டு உள்ள ஸ்டார்ட் பண்ண எடுக்கிறதுக்கு. கைஸ் நீங்க அந்த அதான் ஸ்வீப் சொல்லுங்க சொல்லுங்க. என்ட்ரிக்கு அப்புறம் அந்த ஸ்வீப் நடக்கல, அதனால தப்பிச்சேன். ஆமா, இல்லைன்னா காலி தான் ப்ரோ, எதுவுமே பண்ண முடியாது. ஆனா திருப்பி ரீஎன்ட்ரி எடுக்கிறது தான் நம்மளோட திறமை, புரியுதுங்களா? அதுவும் நம்பர் தான். ஏன்னா எதுவுமே கிடையாது. இதுதான் போன வாரத்தோட என்ட்ரி ஞாபகம் இருக்கா? இங்க இருந்து கரெக்டா முடிச்சு வந்தாங்க. இந்த ஓபி பிளஸ் இது 4 ஹவர்ல ஒரு எஃப்இஜி, இது அக்யூமுலேஷன், இது மேனிபுலேஷன், எம்எஸ்எஸ் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிடுச்சு. இது வந்து செகண்டரி என்ட்ரி. இது நான் வந்து பார்க்கல, யாராவது எத்தினாலும் தெரியல. ஆனா இது நல்ல என்ட்ரி. குட்டி ஆடாது, இதை விட ஆடாது கம்மி, சாரி இதை விட ரிஸ்க் கம்மி. இதில் இது ஓகே தான், நல்ல போச்சு. இது வந்து டார்கெட் ஒன்று ப்ரீவியஸாக போனால் இது ஜூலை, அது வரைக்கும் டார்கெட் நான் நினச்சிருந்தது ஓகே. அது வரைக்கும் டார்கெட் வந்து இதுக்கத்துல ஹையஸ்ட் டார்கெட் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது இதெல்லாம் லைல் ஆக்க மாட்டேன், அங்கே இருக்கக்கூடிய பாடிஸ் தான் வைப்பேன். அதனால தான் கரெக்டாக ரீச் ஆகும். ஓகே, அதை ரீச் ஆகுது பாருங்க. அவ்வளோதான், இது ஒரு ஸ்விங்கு போச்சு. நல்லா தான் இருந்தது அந்த ஸ்விங்கும். லிக்விட் ஸ்வீப் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஓகே, மேஜர் ஆஃப் த பேர்ஸ் இதுதான் கைஸ். ஏயுடி என்எஸ்டி யூஎஸ்டிலாம் பார்த்தீங்கன்னா எப்போ முன்னாடி எடுத்த என்ட்ரி நல்லா போச்சு. அவ்வளோதான், பைஸ் சொல்கிறேன். புதுசாக எதுவும் எனக்கு பைஸ்லாம் கிடைக்கல, ரொம்ப ரேலி ப்ரோ ஆகிட்டேன். என்யூ நேத்து தான் அடுத்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ம், என்ன கிடைச்சிதா? என்ன ப்ரோ கேட்கலையா நான் பேசுறது? ப்ரோ கேட்குதுங்களா பேசுறது? ஏயுடி யூஎஸ்டி இங்கே ஸ்டார்ட் ஆனது எக்ஸாக்ட்லி இது வரைக்கும் போச்சு. அது எக்ஸ்பெக்டட் தான், பட் அவ்வளோ ரேலி வந்து அப்படியே போனது எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓகே, போன வீக்லயுமே ஸ்டார்ட் ஆகும்போது பாருங்க நியர்லி போயிடுச்சு அது. அதனால எனக்கு பெருசாக செட்டப் கிடைக்கல. அதான் அட்மோஸ்ட் கிட்ட. அதுக்கு முன்னாடி வாரம் வந்து அந்த செட்டப் இருந்தது, புரியுதுங்களா? முன்னாடி வாரம் எடுத்ததை யாராவது ஹோல்ட் பண்ணி வச்சிருந்தால் நல்ல டிபி. அதனால எதுவும் புதுசாக பைஸ் போல. சென்சர் ஏதோ சும்மா மார்க் பண்ணி வச்சிருக்கேன், நான் எடுக்கலாம்ல. 4R டே ஐஆர்ல ஏதோ ஒன்று. அது 4R ஐஓஎஃப்இஜி இல்லை நார்மல் எஃப்இஜி தான். இது மட்டும் தான் இருந்தது. இதெல்லாம் எப்படி நீங்கள் 100% ஷோராக எடுப்பீங்களான்னு கேட்டால் ஸ்வீப் ப்ரோ, மேக்ரோ ஸ்வீப் தாராளமாக உள்ள போகலாம். ஓகே, ஈஸியாக எடுத்துடலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஈக்குவல் லோஸ் இங்கே ஈஸியாக இருக்குது, போயிடும். எடுக்கல, சும்மா சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே, ஏயுடி அதான் 3 பேர் எடுத்தாச்சு இல்லை? ஏயுடியா, இது யூரோ யூஎஸ்டி, ஜிபிபி யூஎஸ்டி, கோல்டு 3 பேரும் போயாச்சு போன வாரம். அதனால் இது போய் எதுவும் பார்க்கல நான். இது ஓகே, மேபி பக்காவாக இருந்தது. ஏயுடி யூஎஸ்டி சேம் என்எஸ்டி மார்க் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. எதுவுமே தரல, அங்கே போய் எடுத்தான் கீழே வந்தது. நானும் வந்து எதனா ஸ்விங் செட்டப்புக்கு மாட்டோம் போய் தொடர்ந்து பார்த்தேன், எதுவுமே தொடல. சரி நானும் விட்டேன். என்யூ நீங்க மந்த்லி வீக்லி டெய்லியில பக்காவா ஓபியை தொட்டு ஆர்டர் ஃப்ளோல வந்துட்டு இருக்கு ப்ரோ. நேத்தான் எடுத்து பார்த்தேன். அது சந்தோஷம் ப்ரோ, என்ட்ரி தரலையே ப்ரோ. இந்த பாருங்க ப்ரோ, எவ்வளோ பெரிய ஃபாலு, எதுவுமே தரல ப்ரோ. நான் ஈவன் இங்கே போட்டு வச்சிருந்தேன் ப்ரோ, ஆர்டர்லாம் போடல, அலாரம் வச்சு வச்சிருந்தேன், இங்கே கூட வரல ப்ரோ. எஃப்ஓஎம்சி நைட் எனக்கு உட்காந்து ஸ்விங் எதனா ட்ரை பண்ணலாம்னா எல்லா நேரம்லாம் கிடைக்காது. இது எவ்வளோ உட்காந்துருக்குது ஸ்விங்குக்காக சொல்லிட்டு பாருங்களேன். இதெல்லாம் எப்போ கிடைக்குது? இதெல்லாம் வேலிடு. இந்த எஃப்இஜிலாம் ஃபெயிலியர் ஆச்சுன்னு நினைக்காதீங்க, அது வந்து மேக்ரோ ஸ்வீப். அதுக்கப்புறம் இது வேலிட் தான், இந்த மாதிரிலாம் எடுப்போம். ஓகே, அவர் சொன்னதையும் செக் பண்ணலாம். மந்த்லி, வீக்லி, டெய்லி. மந்த்லியில் ஓபி டேப் ஓகே. இப்போ மந்த்லி ஸ்வீப் வேறையா? கன்ஃபார்ம் இந்த ரேஞ்ச் அடிக்கும். ஒரு என்ட்ரி எல்லாம் ஒரு ரேஞ்சே போகுது வேஸ்டா. வீக்லியோ ஸ்வீப்பு போயிட்டு வந்து இங்கப்போ
பரவாயில்ல, இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதான் இவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகணும்னா என்ன கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்கிறேன். கேக்குதா? ஹலோ ப்ரோ சொல்லுங்க ப்ரோ, கேட்குது ப்ரோ. ஸ்ட்ரீம் ரொம்ப லாக் ஆகுது ப்ரோ. தெரியுதா இப்போ ஸ்க்ரீன் ஷேரிங் தெரியுது இல்லை? தெரியுது, பட் அது ஸ்ட்ரக் ஆகி வருது, ரொம்ப லாக் ஆகுது. இப்போ ஓகேவா? சாட் நான் நோத்துறதுலாம் ஓகேவா? தெரியுதுங்களா? இப்போ ஓகே தான் ப்ரோ. ஓகே இப்போ ஓகே. சரிங்க ப்ரோ, அது நெட்ஒர்க் இஷ்யூஸ் ப்ரோ, எப்போனா ஆகும் ப்ரோ. ஓகே, இது ஓகே தான் பக்கா. என்ட்ரி இல்லையா ப்ரோ? கடைசி வரைக்கும் என்ட்ரிலாம் போயிடுச்சு. இப்போ எங்க இவ்வளோ ஜோன் கீழே வந்துருச்சு, டிஸ்கவுண்ட்டுக்கே வந்துச்சு ப்ரீமியம்லேருந்து. ரிவ்யூ கூட எதுவும் இல்லை ப்ரோ என்கிட்ட. அதில் ரிவ்யூ கூட இல்லை. எங்கேருந்து எடுக்கிறது இவ்வளோ வந்துருச்சு. நான் என்ன இந்த பேர் நான் ரீட்ரேஸ்மெண்ட் போயிட்டு வரேன் நான் சொல்கிறது. நல்ல லிக்விடிட்டிலாம் இருக்குது கைஸ். என்எஸ்டி யூஎஸ்டி எல்லாமே இருக்குது, பட் என்ட்ரி மட்டும் இல்லை. மந்த்லி டைம் ஃப்ரேம்ல இருந்து நல்ல பால் ஆறான். ஆனா என்னன்னா என்ட்ரி ஒண்ணும் கொடுக்கல. என்ட்ரி உள்ள வரல. அன்னைக்கே எடுத்துன்னு தான் உண்டு. இப்போ பாருங்க, 15னா என்ன டைம் ஆகும் ப்ரோ நம்மளுக்கு? 11:30 மணி 11:30 மணி அமெரிக்காவில் 2 மணினா 15னா நைட்டு 1:30 மணிக்கு உட்காந்துருணும். 1:30 மணிக்கு உட்காந்தாங்க தெரிஞ்சிருக்கும். இந்த வாட்டி சிரிப்பே என்னன்னா, ஏந்துக்கிறேன்னு சொல்லிட்டு நான் தூங்கிட்டேன் எஃப்எம்சி அன்னைக்கு. அதனால தான் நான் அப்படியே பண்ணல. இன்னொன்னு ப்ரோ, எஃப்ஓஎம்சி முடிஞ்சு 1 ஹவர்லயே நம்ம என்ட்ரி, அதாவது பையில ஒரு நாள் போயிட்டு இருக்கும்போது நம்ம டக்குன்னு போய் செல் எடுக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு பயம் இருக்கும்ல. அப்படி இல்ல, உங்களுக்கு வந்து ஸ்வீப் அடிச்சு திரும்பும் போது எல்லாரும் ப்ரீமியம் வந்துருமானுங்க. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ரோ. இன்ட்ராடே கஷ்டம் ப்ரோ, அதை ஒத்துக்கிறேன். இந்த ஐஸ் வந்து சஸ்டைன் ஆகும்னு சொல்லிட்டு எஃப்ஓஎம்சி முடிஞ்சோடனே சொல்ல முடியாது. பட் 1 ஹவர் ஸ்விங்ஸ் ஈஸி ப்ரோ. இந்த எஃப்ஓஎம்சி ஈஸி. மொத்த எஃப்ஓஎம்சி இப்போ நீங்க சொல்ற மாதிரி இப்போ நடுவில் இந்த ஒரு ஸ்வீப் அடிச்சிட்டான், நான் நார்மலா சொல்றேனே, இந்த ஸ்வீப் அடிக்காம இங்க மட்டும் ஸ்வீப் அடிச்சுன்னா வச்சுக்கோங்க, நான் யோசிப்பேன். ஏன்னா என்னோட டார்கெட் இது, இங்கேருந்து எப்படி திரும்பும்னு சொல்லிட்டு யோசிப்பேன். அன்னைக்கு போய் நான் யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன். பட் நீங்க எல்லா வேலையும் எடுத்து பாருங்க. காமனா சும்மா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுக்கோங்க. 1 டே கூட வைக்கலாம், நீங்க 1 ஹவர் வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் பாருங்க, பக்கா ஸ்வீப், எல்லாமே வேரி ஸ்வீப், ப்ரீமியம், நான் கொரலேட்டட் பேர். இதுவும் ஸ்வீப், இதுவும் ஜியும் ஸ்வீப் வித் எஸ்எம்டி. அது நீங்க தான் பார்க்கணும். ஏன்னா ஜூலை 1ஆம் தேதி வந்து நான் டார்கெட் வச்சிருக்கேன்றது எனக்கு தெரியும். ஜிபிபிலே வச்சிருக்கேன், இவ்வளோ 8 வச்சுன்றது எனக்கு ஞாபகம் இருக்கு. ஓகே, நீங்க ஞாபகம் வச்சிருந்தா உங்களுக்கு புரியும். க்ளோஸை பாருங்க, இதுக்கு உள்ள வந்து க்ளோஸ் ஆகிறோம். இதுதான் பேக் டெஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னேன். 1 ஹவர் சாட்ல ஒரு வருஷம் நீங்க பின்னாடி போயிட்டு பேக் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்திருக்கும். பிளஸ் என்எஸ்டியும் பாருங்க, ஏஐயும் பாருங்க, எல்லாமே அந்த அளவுக்கு ஸ்வீப்னு சொல்றேன். அதனால ஓகே, நல்லா இருக்கு. புரியுதுங்களா? ஓகே ஓகே. இதெல்லாம் எப்போ தம்பு வரும்? அடுத்த எஃப்ஓஎம்சி இந்த மாதிரி அதெல்லாம் பண்ண முடியாது. எஃப்ஓஎம்சிக்கு அடுத்த நாள் நான் அதெல்லாம் தெரியும் ப்ரோ. எப்பவுமே எஃப்ஓஎம்சிக்கு அடுத்த நாள் இன்ட்ராடே செட்டப் கன்ஃபார்மா ஃபார்ம் ஆயிடும். ஆனா ஸ்விங் செட்டப் கன்ஃபார்மா ஃபார்ம் ஆகுது ரொம்ப கஷ்டம். காரணமே அதுக்குள்ள அவன் வந்து செல்லா இருந்தா ப்ரீமியம்ல இருந்து நல்லா இறங்கிட்டு இருப்பான், பையா இருந்தா நல்லா டிஸ்கவுண்ட் வந்து மேல போயிட்டு இருப்பான். நான் ஸ்விங் அங்க பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். யூஎஸ்டி ஜேபிஒய் எல்லாம் ட்ரேட் எடுக்கல. ஓகே, அவ்வளோதான். இந்த டிஎக்ஸ் எப்படி உங்களுக்கு அனலைஸ் பண்ணணும், அந்த மேலே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் வரணும்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் யூஎஸ்டி ஜேபியும் இந்த ஐஸ் வரைக்கும் போகும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பு எனக்கு. இப்பயே ரொம்ப லேக் ஆகுது, சார்ட் லோட் ஆக மாட்டேங்குது. ஓகே பாருங்க, யூரோவில் ஜிபிபியில் என்ட்ரி இருக்கு கைஸ். ரெண்டுத்திலையும் நம்ம ட்ரை பண்ணலாம். யூரோ அண்ட் ஜிபிபி ரெண்டுத்திலுமே பார்க்கலாம். இன்னும் சொல்ல போனால் யூரோவில் அதிகமாகவே இருக்கு. ஏன்னா ஜிபிபி அது ப்ரீமியம் வந்து ரொம்ப ஃபாலோ ஆயிடுச்சு. யூரோவில் நிறைய வாய்ப்பு இருக்கு. யூரோ வந்து பார்த்துட்டு இருப்போம். கோல்டு பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம இந்த ஈக்குவல் எடுக்காம பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம், இந்த ஏஎம்டி பேட்டர்னு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரு ஆகும். இது வந்து 4 ஹவர் எஃப்இஜி இன்வெர்ஷனில் வந்து நம்மளுக்கு 1 ஹவரில் வந்துடுது. இந்த இடத்துலையும் எஃப்இஜி இருக்கு. அது ரீடெஸ்ட் எடுத்து கொடுத்துட்டு போறானான்னு பார்ப்போம். ரொம்ப மோசமாக பண்ணுவான். இந்த பாருங்க, நான் மண்டே ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கேருந்து போகும், இப்படி தொட்டு இப்படியே போயிடும். இந்த மாதிரிலாம் பண்ணும் கோல்டு.
ஸோ ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். டியூஸ்டே பவர் ஸ்பீச் இருக்குது, வீக்லி ப்ரொஃபைல் படி அவன் லோ ஆஃப் த வீக் ஸ்டேஜ் விட்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ DXYs ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் ஆர் சம்திங் கன்சல்டேட்டான்னு சொல்லு. எனக்கு தெரிஞ்சு DXY ரீட்ரேஸ்மெண்ட் போகும். அதுக்கேற்ற மாதிரி EU GU ரீட்ரேஸ்மெண்ட் போகிறது ரெடியாக தான் இருக்குது. ஸோ EU GU XU எப்பவும் போல கான்சன்ட்ரேட் பண்ணுறேங்க. AUDயும் NSDயும் சும்மா சொல்லக்கூடாது, செமையாக இருக்குது, பயங்கரமாக இருக்குது. பட் என்ட்ரி எதுவுமே கிடைக்காம தெரியல. ஓகே, USD CAD ஃப்ரைடே விழுது, நேரம் விழுது, இதெல்லாம் நான் எடுக்கல. ஓகே, வீக்கெண்ட் ஹோல்டிங் பண்ணல. மேபி திருப்பி ரீடேப் ஆனால் நான் கன்சிடர் பண்ண ரெடி, அதாவது அக்ரெசிவாக கன்சிடர் பண்ணவே ரெடி. பார்க்கலாம். ஓகே, இதே இடத்துல இது உங்களுக்கு பிரச்சனை. DXY ரீட்ரேஸ் போயிட்டு போகுது, USD CAD இப்படி ஆப்போசிட்டா செல்ல இருக்கு. நேற்று நானும் உட்காந்து அதை பார்த்தேன். இதுல எப்படி நம்ம நம்பி செல் எடுக்க? அதுக்காக தான் நான் வந்து டே டைம் ஃப்ரேம் வந்தேன். நான் இங்க வந்து பிலீவ் பண்றதுக்கு ஈக்குவல் எடுக்கும்னு சொல்லிட்டு. எனக்கு நீங்க கேட்கறது புரியுது. இது பிரீமியம்ல இருக்கிற ஒரு டே IRL ரொம்ப நேரம் அதை பிடிச்சி வச்சிருக்கான் மார்க்கெட். USD CAD ப்ரோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் பேர் ப்ரோ, புரியுதுங்களா? வாலட்டாலிட்டிலாம் ஒன்றுமே இல்லாமல் சைலண்ட்டாக இருக்கிற பேர் இது. நம்ம இதெல்லாம் எதுவுமே சொல்லவே முடியாது. இப்போ USD JPY நம்ம என்ட்ரி வச்சு எவ்வளோ நாள் ஆகுது? ஒரு மாதம் ஆகல. ஆமா, அவன் USD JPY மோஸ்ட்லி பார்த்தாலே அவன் DXY செல்லானாலுமே அவன் பெருசா செல்ல மாட்டான். நான் எடுத்து பார்த்தேன். JPY வந்து எஜிங் கண்ட்ரி ப்ரோ, USD எதிரா. ஓகே, அதுவும் இப்போதைக்கு ப்ரோ. முன்னாடிலாம் அப்படி கிடையாது. முன்ன எக்கனாமி யார் ஸ்ட்ராங்கா இருந்தா? டாலர் தான் ஸ்ட்ராங்கா இருந்தான். இப்போ அவன் எங்க ஸ்ட்ராங்காவா இருக்கிறான்? இருக்கிற காசெல்லாம் வெளியே போகுது அவன்கிட்ட இருந்து. அவனும் பண்றான், இன்னும் ஃபால்லே தான் இருக்குது. இவ்வளோ பெரிய ஃபாலை வந்து டாலருக்கு சந்திக்கலாமா? இதை பார்த்தா டாலர் பேர் மாதிரியா இருக்குது. இதெல்லாம் வரவே கூடாது. 12% ட்ரம்போட சக்சஸ் தான். கேட் தான் ப்ரோ, இந்த ஒரு நம்பிக்கை தான். வேற ஒன்றும் கிடையாது ப்ரோ. ஃபுல்லாக லிக்விடிட்டி அதே ஸ்பீட் தான். சரி பார்ப்போமே. ஒரு டே டைம் ஃப்ரேம்ல 3 வாட்டி அதே இடத்துல நிற்கிறாங்க, தெரியுதுங்களா? அதனால இது அக்ரெசிவா கன்சிடர் பண்ண ரெடியாகிறேன். இங்கதான் அவன் மிஸ் பண்ணிட்டோமே. தான் யோசிச்சேன், என்ன DXY ஒருவேளை பை ஆகி போகுதுன்னா என்ன ஆகுமோன்னு கொஞ்சம் யோசனையிலே இருந்தேன். அவ்வளவுதான். இல்ல, இன்னமும் யோசனை தான். நாளைக்கே இந்த ஒரு கேனில் மாத்தி அப்படியே மனசேலாம் போவானுங்க. ஓகே, இல்ல சான்ஸ் இருக்கு. ஏன்னா DXYல இப்போ பாத்தீங்கன்னா பைக்கு ஒரு டே IRL இருக்குல்ல, அவன் அதுக்கு செல்லு ரீட்ரேஸ் வரும்போது இவன் நல்ல ஒரு ஃபால் ஆகலாம் அக்ரெசிவா நம்ம இந்த இடத்துல டக்குன்னு பிடிச்சா. ஆனா அது நம்ம ஏர்லி மார்னிங்லயே போனாலும் போனதான் சொல்ல முடியாது. ஏர்லி மார்னிங் போவாது ப்ரோ. 2 பேருமே நியூயார்க் பேர். வெயிட் பண்ணலாம். இவன் இந்த டே IRL தொடுறதுக்கு செல்ல ஆறப்ப அவன் அங்க செல்ல ஆகலாம், சான்ஸ் இருக்கு. பார்க்கலாம். கிட்டவே இருக்கு ப்ரோ. அதுக்கு மேல வந்து எதுவும் கன்சிடர் பண்ண முடியாது. இப்போ இந்த டே எடுத்து வச்சுக்கோங்களேன், யோசிக்கலாம். எதனா ஒன்று கம்பல்சரி யோசிக்கலாம் அந்த டே எடுத்துட்ட பிறகு. ஏன்னா ஸ்வீப்பு ப்ளஸ் இங்கே பை வேற உட்காந்து இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கலாம். இங்கே செல்லுக்கு வந்து நான் போயிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போமே நடக்குதா இல்லைன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஏஷியன்லாம் நான் இது உள்ள போக மாட்டேன், அதுக்கப்புறம் தான் போவேன். ஏன்னா ஏஷியனில் போனால் ட்ராப்பு. இப்போ நான் அக்ரெசிவாக இங்கே டேப் ஆனாலுமே போகும்னு சொல்கிறது ஏஷியனில் போக மாட்டேன். ஏஷியன் வந்து அவன் ஏஷியன்னாலே மேனிப்புலேஷன், இது கன்சல்டேஷன், அக்யூமிலேஷன் தான் அது. ஆனால் பொறுமையாக போய்க்கலாம். ஓகே தான், முன்னே தான் நம்ம ரிவ்யூ. நான் GBP JPY யூரோ JPY போகிறதே இல்லை. ஓகே, ஸோ அதை வந்து லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டேன். இப்போதைக்கு பாசிட்டிவ் கொரலேஷன் தான் இவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த JPY பக்கம் போல USD CAD பார்ப்பேன். எப்பவும் போல EG XU நான் எப்பவுமே எதிர்பார்க்கறது அந்த 3 பேர்ல எதனா கிடைக்குமான்னு பார்த்துட்டே இருப்பேன். ரீசனு குயிக்கஸ்டா இருக்கும். ஸ்விங்லேயே அந்த 3 பேர் தான் கொஞ்சம் குயிக்கா கொடுக்குற பேரு. எதனால டக்குன்னு கொஞ்சம் நடந்துருது இல்லை, மேனிபுலேஷனோ SMTயோ இல்லை SLA கூட அடிக்கிட்டோம், TPயோட அடிக்கிட்டோம், கொஞ்சம் வேகமாக கிடைக்கும். இது பண்றதை விட அது எவ்வளோ பரவாயில்ல. ரீஎன்ட்ரி சும்மா ஆகிட்டே எல்லாம் இருக்காது. யூரோல GBPல கோல்டுலாம் 10 ட்ரேட் எடுக்குன்னா 2 ட்ரேட்ல அது மாதிரி நடக்கலாம். ப்ராபபிலிட்டி நீங்க பார்க்கணும். எல்லா ட்ரேட்லயும் வந்து ரீஎன்ட்ரி ஆகிட்டே தான் இருக்காது. நம்ம வந்து வெறுப்பேற்றாது, கொஞ்சம் போயிடும். ஒரு 2 or 3 hour போயிடும் ஈஸியா. ரியாலிஸ்டிக்கான ட்ரேடா பார்த்துடுங்க. எது எடுத்தாலும் இங்கேருந்து போயிடும் அங்கேருந்து போயிடும்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கிறீங்க சொல்றீங்கன்னா அதான ரியாலிட்டி யோசிங்க. எல்லா கான்ட்ரேரியன் திங்கிங்காவது யோசிச்சு பாருங்க. நான் எங்கள் செல்லு தான் எடுப்பேன்னா அப்போ ஏன் இங்கே பை ஆகக்கூடாதா, அந்த ஒரு ரீசனாவது யோசிச்சு பாருங்க. அப்போதான் நீங்கள் ஓரளவுக்காவது எதனா கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியும் மார்க்கெட்டை. ஓகே, மெயினாக என்னை பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டி. நான் PDRS அப்படின்றது செகண்டரியாக தான் வச்சிருக்கிறேன். லிக்விடிட்டின்றத நான் மெயினாக பார்க்குறேனே. ரீசன்ட் டைம்ஸில் அதை நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கும் கொஞ்சம் வேறு கான்செப்டும் பார்த்துட்டு தான் இருக்கேன், லேர்ன் பண்ணி தான் இருக்கேன். நான் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்றது எனக்கு பேக் டெஸ்ட் வேணும்.
அதை பார்த்துட்டு நான் ஒன்று இந்த ஸ்டீம்ல கூட டீச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். பார்க்கலாம் அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஈவன் அது எல்லாத்துலேயும் பார்க்குறேன். நாஸ்டாக்ல 1 minute ஸ்கேல்பிங்கில் கூட ட்ரை பண்ணி பார்க்கலான்றது யோசனை. ஃபர்ஸ்ட் அது கொஞ்சம் இன்ட்ரால எதனா ட்ரை ஆகுமா இல்லை ஸ்விங்கில் ஆகுமான்னு பார்த்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங்லேயே அதை ட்ரை பண்ணிடணும். நாஸ்டாக்கு பார்க்கலாம். ஸ்வீப்ஸ் தான் பேஸ் பண்ணி. தென் ஃபுல் அண்ட் ஃபுல் டைமிங் கான்செப்ட் தான். ஆல்ரெடி ஐசிடியே டைமிங் தான், இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டாக பண்ணணும். இந்த ரேண்டம் என்ட்ரிஸ், ரேண்டம் பிடிஆர்ஏஸ் அதெல்லாம் கிடையாது. கம்பல்சரி லிக்விடிட்டி ஹண்ட் இருக்கணும். அந்த ஹண்ட்டை நான் வேலிடேட் பண்ணுறதுக்கு எனக்கு பிடிஆர்ஏ இருக்கணும். புரியுதுங்களா? அதுக்கு அடுத்தது அந்த பிடிஆர்ஏல நான் எடுக்கலாமா வேணாமான்றதுக்கு எனக்கு டைம் இருக்கணும். இது மூணுத்தையும் பார்த்தாதான் என்ட்ரி. இது மூணுமே இல்லைன்னா என்ட்ரியே கிடையாது. மூணுத்தை எது ஒன்று இருந்தாலும் என்ட்ரி கிடையாது. அப்படிதான் பார்த்துட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, வில் சி நமக்கு நெக்ஸ்ட் வீக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதான்னு சொல்லிட்டு. லாஸ்ட் வீக் தான் இருக்கலாம். தேங்க்யூ.